இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, போர் ஸ்டக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, போர் ஸ்டக் ஆயிருக்கு. அதனால போர வெளில எடுத்துட்டு, அத எல்என்கேய வச்சு திருப்பிட்டு இருக்காங்க பாருங்க. இதனால உள்ளார ஸ்டக் ஆனது கூட தண்ணி ஊத்த ஊத்த தண்ணி இதில ஊத்தணுங்க. ஆனா தண்ணி ஊத்தணுங்க கொஞ்சம் அதில. தண்ணி ஊத்திக்கிட்டே அது திருவவும் செய்யணும். திருவாங்க பாருங்க. தண்ணி ஊத்திக்கிட்டே திருவவும் செய்யணும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதில உள்ள டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆயிடும். ப்ளஸ் இப்போ நீங்கள் மோட்டரை போட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தண்ணி வந்து பீச்சிட்டு அடிக்கும் பாருங்கள். இப்போ இவங்க க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்என்கே வச்சு தண்ணியை ஊற்றி உள்ளார உள்ள டஸ்ட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் கைஸ். பாருங்க, இது நல்லா திருவ அடியில் நல்லா மரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. திருவ அது பாட்டுக்கு ஃப்ரீ ஆகிட்டே இருக்குங்க. அதனால இப்போ இனிமேல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி மோட்டரை வெளில எடுத்து இந்த மாதிரி எல்என்கே போட்டு திருவினீங்கன்னா இதுலேருந்து ஃபால்ட்டு போயிடுங்க. திருப்பி மோட்ரு பழைய மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடுங்க. இந்த மெத்தடில் தான் போர் வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா க்ளீன் பண்ணணும். உங்களில் யாருக்காவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இது சம்மந்தப்பட்ட டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ்.